ஏன்னா பாகிஸ்தான் எல்லாம் இப்பெல்லாம் டீமாவே நான் கன்சிடர் பண்றது இல்லை. என்னை பொறுத்தவரை அவர்களுடன் விளையாடியதே தவறு. கை குலுக்காத ஒரு பெரிய தவறா? உண்டி குளிக்கைகள் அவர்கள். பாகிஸ்தானுடைய ஆர்மி மேன் செந்தூரம் திலகமிடுவது போல ஒரு போட்டோவை அந்த அணியின் வீரரே ஒருத்தர் பதிவிடுறாரு. அதையும் பார்த்துட்டு எப்படி கை கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை எப்படி இங்க இருக்கக்கூடியவங்களே எப்படி கேள்வி எழுப்புறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இந்தியாவில் இருக்கவங்க சில பேர் இந்த அமன் கே ஆஷான்னு சொல்லுவாங்க, இந்த அமைதி விரும்பிகள். இவங்க அமைதியெல்லாம் விரும்புறது இல்லை. பாகிஸ்தான்ல கிடைக்கிற பிரியாணிக்கும் லிக்கருக்கும் விலை போன ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்திய வீரர்கள் கை குலுக்காததுக்கும் மேட்ச் ரெஃப்ரிக்கு என்ன சம்பந்தம்? ஐசிசியோட ரூல் புக்ல எங்கேயாவது கை குலுக்கலன்னா குற்றம்னு சொல்லி இருக்கா? சார் எவனாவது இழுத்து பிடிச்சி கையை கொடுக்க முடியாது சார். கொடுக்கலன்னா போக வேண்டியது, பிடிக்கலன்னா போக வேண்டியது. கோவிட் டைம்ல கொடுக்கலதான் இப்படி அடிச்சுட்டு போனாங்கல்ல. ஆமா, எனக்கு அடிக்க கூட பிடிக்கல. சவுத் ஆப்பிரிக்கான்ற ஒரு நாட்டை எத்தனையோ ஆண்டு காலம் கிரிக்கெட் ஆட விடாம பண்ணிருந்தோம். அப்பெல்லாம் இவங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் தேவையில்லாத சச்சரவு. பாகிஸ்தானோட கை இல்லை, கால் கூட கொடுக்க முடியாது. கழுதையை உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு நாடு, அது ஒரு நாடு, அதுக்கு ஒரு பேச்சு, அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு கருத்து. அவர்களிடம் கை கொடுக்கவில்லை என்றால் பிரதமர் மோடி என்ன ஷாபாஸ் ஷெரீஃபிடம் கை குலுக்கினாரா? போட்டோ இருக்கா? இல்ல, ஏறெடுத்து கூட பாக்கல. அதே பிரதமர் மோடி போனார்ல ஷாங்காய் எஸ்சிஓ மீட்டிங்கு, கையில் ஒரு ட்ரேவும் 4 கப்பும் பக்கத்தில் காலி கிண்ணமும் வச்சுருந்தா, அப்பா கப் எடுத்துகிட்டு காசு போடு சாமி, கப் எடுத்துகிட்டு காசு போடு சாமி. அதே மாதிரி தான் ஷாபாஸ் ஷெரீஃப் இருந்தார். சிஜிபிங் மதிச்சாரா? திரு மோடி மதிச்சாரா? திரு புட்டின் மதிச்சாரா? யாருமே மதிக்கல. உன் லெவல் ஒரு ஹோட்டல் சர்வர் பேரர், அவங்களுக்கு கூட இந்தியாவில் மதிப்பு இருக்கு. நீ அதோட கேவலமான பிறவி. அந்த நாட்டோட விளையாட்டு வீரர்களின் மொத்த திறனையும் அந்த விளையாட்டு வீரனில் பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு பேர் விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள் இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம், ஜெயஹிந்த். சார், ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர், அதில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்காமல் போனது உலக அளவில் பேசு பொருளாக மாறிடுச்சுன்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டிலும் இது அரசியலா அப்படின்னு கேள்விகளை மற்ற நாட்டிலும் எழுப்பல, நம்ம இந்தியாவிலே எழுப்புறாங்க சில பேர். எழுப்பும் ஆசாமிகளுக்கு அடுத்த வேளை சோறு இறங்கவில்லை என்றால் அது அவர்கள் கவலை. உங்களுக்கு நீங்க சாப்பிட்டீங்களா? நான் நல்லா சாப்பிட்டேன். நானும் நல்லா சாப்பிட்டேன், நல்ல திருப்தியா சாப்பிட்டேன். அதுவும் பாகிஸ்தானை வேற 15 ஓவர்ல 16வது ஓவர்லயே தோக்கடிச்சிட்டோம். நான் மேட்ச் பார்க்கலாம்னா ஸ்கோர் மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா பாகிஸ்தான் எல்லாம் இப்பெல்லாம் டீமாவே நான் கன்சிடர் பண்றது இல்லை. என்னை பொறுத்தவரை அவர்களுடன் விளையாடியதே தவறு. ஏன்னா அதுல கூட அவங்களுக்கு ஒரு நிதி வந்திருக்கு, காசு வந்திருக்கு பிராட்காஸ்டிங் இதுல. ரெண்டாவது, இல்ல மற்ற ஒரு போட்டிகளை விளையாடாம இருந்திருக்கலாம். இது ஆசிய கோப்பை அப்படின்ற பட்சம் இல்ல, ஒலிம்பிக்கு நம்ம பிட் பண்ணணும். அது ஒலிம்பிக் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்றால் இது மாதிரி சம்பவங்களை தடுப்பது முக்கியம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஆடி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, என்னை பொறுத்தவரை இது ஒன்றும் கை குலுக்காமல் இருப்பது ஒன்றும் புதுசல்ல. 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸில் அமெரிக்கா சார்ந்த கூட்டமைப்புகள், அந்த நேட்டோ மற்றும் அமெரிக்க உறவு நாடுகள் ஒலிம்பிக்ஸை பாய்காட் செய்தார்கள், புறக்கணித்தார்கள். 84 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸை ரஷ்யா கூட நட்பு நாடுகள், சோவியத் யூனியன் நட்பு நாடுகள் புறக்கணித்தார்கள். வரலாறு. ஆமா, ஹிட்லர் பல்வேறு தருவாய்களில் மற்ற நாட்டு விளையாட்டு வீரர்கள், குறிப்பிட்டு ஜெசி ஓவன்ஸ் போன்ற வீரர்களுடன் கை குலுப்புவதை தவிர்த்தார். ஏனென்றால் அவர் கருப்பினத்தை சேர்ந்தவர் என்று. இன்ஃபேக்ட் அந்த ஒலிம்பிக் விளையாட்டையே நாசிக்களின் விளையாட்டாக, நாசி கோட்பாடின் விளையாட்டாக அவர் காட்ட முயன்றார். முதலில் உலகத்திற்கு ஒரு கருப்பினத்தவர் மெடல் ஜெயித்த போது அதை புறக்கணித்து அந்த பெரிய ஸ்டேடியம் பெர்லின் விளையாட்டு அரங்கில் அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அடுத்து பாகிஸ்தானே 2006ஆம் வருடம்
ஒரு கிரிக்கெட் மேட்ச் இங்கிலாந்தில் நடந்து கொண்டிருந்த மேட்ச், இவர்கள் பாலை, அது பாகிஸ்தானுக்கு இயல்பாக வந்த குணம் போங்கடிப்பது என்பது, எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று எது வேணாலும் செய்து கடைசியில் மாட்டிக்கொள்ளும் குணம் கொண்டது பாகிஸ்தான். அடி வாங்கிய பிற்பாடு ஐயோ எங்களை அடித்து விட்டார்கள் என்று ஊரெல்லாம் சொல்லி புலம்புவார்கள். அது பாகிஸ்தானின் இயல்பான குணம். பொய் சொல்வதும் திருட்டு வேலை செய்வதும் இது மொளமாரித்தனம் செய்வதும் பாகிஸ்தானுக்கு உடன் பிறந்த குணங்கள். அதன் ஒரு சம்பவம் தான் இந்த பாலை அவர்கள் வைத்து தேய்த்ததை கண்டுபிடித்து விட்டு, கடித்ததை பாலை கண்டுபிடித்து விட்டு அந்த பால் டேம்பரிங் அப்படின்வாங்க. ஆமாம், அந்த மேட்ச் பாலை மாற்றப்பட்டது, பாகிஸ்தானுக்கு பெனால்டி போடப்பட்டது. இதை எதிர்த்து பாகிஸ்தான் அணி விளையாட்டு அரங்கத்துக்கு, அதாவது மைதானத்துக்கு வராமல் லஞ்ச் முடிஞ்சப்புறம் நினைக்கிறேன் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டார்கள். லஞ்சோ டீ முடிஞ்சப்புறமும் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் நாங்கள் வரமாட்டோம், மைதானத்துக்கு விளையாட மாட்டோம் அப்படின்ட்டு அடம் பிடிச்சாங்க. இப்போ சொன்னாங்கல்ல நாங்கள் யூஏ கூட விளையாட மாட்டோம் அப்படின்ட்டு, அதே மாதிரி அப்போ அடம் பிடிச்சாங்க. அம்பையருங்க கிரவுண்டுக்கு போய் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. மேட்ச் வந்து கால்ட் ஆஃப். இன்னொரு அணி ஆட வரவில்லை, ஒரு அணி தான் வந்துள்ளது. இதனால் அந்த அணி வந்து அவர்களே கைவிட்டு விட்டார்கள் என்பதால் இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சதாக அறிவித்து விட்டார்கள். அப்பொழுது இங்கிலாந்து அணியுடன் கை குலுக்கவில்லை பாகிஸ்தான். ஏன் அப்ப தெரியலையா? இப்பதான் தெரியுதா? ஏன் பென் ஸ்டோக்ஸ் ஜடேஜாவுடனும் தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருடனும் டெஸ்ட் மேட்சில் அவர் கடைசி 1 மணி நேரம் ஆட்டத்தை நிறுத்தி கொள்ள சொன்ன போது கை குலுக்கவில்லை. கை குலுக்காத ஒரு பெரிய தவறா? உண்டி குலுக்குகள் அவர்கள். அவர் உண்டியர்கள் குலுக்கி இருந்தால் சூரியகுமார் யாதவோ இல்லை இவர்கள்லாம் ஐபிஎல்ல பெரும் பணம் வாங்கும் ஆட்கள். வேணுமென்றால் பாகிஸ்தானுக்கு பிச்சையாக $10 $20 ஏதோ ஒன்று போட்டு இருப்பார்கள். அவர்களுடன் கை குலுப்புவதற்கு நம் அணியின் தலைவரோ மற்ற வீரர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? இல்ல, எனக்கு அதுல என்ன கேள்வி, இங்க இருக்கக்கூடியவங்களும் இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இந்திய பெண்களுக்கு சிந்தூரம் இடுவது போல, பாகிஸ்தானுடைய ஆர்மி மேன் சிந்தூரம் திலகம் இடுவது போல ஒரு போட்டோவை அந்த அணியின் வீரரே ஒருத்தர் பதிவிடுறாரு. அதையும் பார்த்துட்டு இவங்க எப்படி கை கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை எப்படி இங்க இருக்கக்கூடியவங்களே எப்படி கேள்வி எழுப்புறாங்கன்னு புரிய மாட்டேங்குது இந்தியாவில் இருக்கவங்களே. அது காரணம் என்னடான்னா, சில பேர் வந்து இந்த அமன் கே ஆஷான்னு சொல்லுவாங்க, இந்த அமைதி விரும்பிகள். இவங்க அமைதியெல்லாம் விரும்புறது இல்லை. பாகிஸ்தான்ல கிடைக்கிற பிரியாணிக்கும் லிக்கருக்கும் விலை போன ஒரு கூட்டம் இருக்கிறது, இந்த அமன் கே ஆஷா என்ற கூட்டம். சீப் வைனுக்கும் டைனுக்கும் அவர்கள் தான் பாகிஸ்தானுடன் நட்பை நாடுவார்கள். ஒரு உண்மையாக இந்திய குடிமகன் பாகிஸ்தானுடன் நட்பை நாடமான். என்னை பொறுத்தவரை விளையாடியதே தவறு. அதற்கப்புறம் கை குலுக்கினால் என்ன, குலுக்காவிட்டால் என்ன? அவர்கள் தேசிய கீதமே தப்பாக இசைக்கப்பட்டுள்ளது. ஜிலேபி டான்ஸா? அல்வா டான்ஸ் போட்டிருக்கணும், மாற்றி ஜிலேபி டான்ஸ் போட்டு விட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் பாகிஸ்தானுக்கு அல்வா டான்ஸ், ஏன்னா உலகத்துக்கே அல்வா கொடுக்குறாங்கல்ல அவங்க. அவங்களுக்கு கரெக்டான பாட்டு அல்வா டான்ஸ்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஷோயிப் அக்தர் இந்தியா மீது போர் தொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஷஹீத் அஃப்ரிதி வாய்க்கு வந்ததை, அவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்திய எதிர்கட்சி தலைவருக்கு வந்தால் இது மாறும் அப்படின்றார். இப்போ என்ன சொல்ல வர்றாரு? அப்போ காங்கிரஸ் வந்து பாகிஸ்தானுக்கு சாதகமாக இருக்கும் நாடுன்னு சொல்ல. இல்லை, அதான் கேட்கணும்னு நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. ராகுல் காந்திக்கு ஒரு ஆதரவு இருக்கே அங்கே. ஆனால் அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இந்தியாவில் தான் எம்பியாக இருக்க முடியும், பாகிஸ்தானில் எம்பியாக இருக்க முடியாது இல்லை. இதனால பாகிஸ்தான் வந்து மோடிக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பெனிஃபிட்டை சேர்க்கிறாங்க, ராகுல் காந்திக்கு பாதிப்பு தான் கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸை பாதிக்குமே தவிர்த்து பிஜேபியை பாதிக்காது. இது ஒற்றலேன்னு போதும் போல பிஜேபிக்கு அடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸை ஆதரிக்கும் பாகிஸ்தான். சும்மாவே சாமி ஆடுவாங்க இவங்க. இப்போ கேட்க வேணும், இதெல்லாம் ஆக்சுவலா இது வந்து பாகிஸ்தானின் முட்டாள்தனத்தை காட்டுகிறது. அடுத்து பாகிஸ்தானோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம எடுத்து அவங்களோட கண்ணோட்டத்திலேருந்து எடுத்து பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க, பைக்ராஃப்ட் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. என்ன மன்னிப்பு கேட்டார்? உங்களுக்கு நான் சொல்லுவது உங்களுக்கு புரியவில்லை என்றால், அது உங்களுக்கு புலப்படவில்லை என்றால், கம்யூனிகேஷன் கேப் இருந்தால் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்திய வீரர்கள் கை குலுக்காததுக்கும் மேட்ச் ரெஃப்ரிக்கு என்ன சம்பந்தம்? ஐசிசியோட ரூல் புக்ல எங்கேயாவது கை குலுக்கலன்னா குற்றம்னு சொல்லி இருக்கா? எங்கேயும் இல்லை. ஆமா, அது அவங்களும் நிராகரிச்சுட்டாங்க. சரி, அப்ப யூஏஇ கூட மேட்ச் ஆட மாட்டேன்னு சொன்னல, ஆடாம போக வேண்டியது தானே.
உன் நாட்டிலேயே உன் டீம் ஆடும்போதே இந்தியாவோட தேசிய கீதம் போட்ட ஒரு மட்டமான நாடு தானே உன் நாடு. உனக்கே தெரியும் யார் அப்பன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் செட் த பெட்டர் அபவுட் பாகிஸ்தான். அண்ட் பாகிஸ்தானை கை குலுக்கவில்லை அப்படின்றது அவர்களின் புலம்பலாக. தோத்தவன் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லை, தோத்ததை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. 20 ஓவர் மேட்ச்லேயே 15 ஓவர் முடிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. முடிஞ்சால் அதை பற்றி பேசணும். அதை பேசாமல் எனக்கு கை குலுக்கல, எனக்கு உண்டியில் காசு போடல, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு முட்டு கொடுக்க. நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி இங்கே பேசும் நபர்கள் இருக்காங்க, சில சேனல்லாம் இருக்குது, சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முன்ன ஆட்சியில் வந்து பத்மஸ்ரீ எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ராட்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் அப்படின்வாங்க அவங்க கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதை ராட்டன் ஸ்டாண்டர்ட், அழுகி போன ஸ்டாண்டர்ட் அதுதான் இந்திய ஊடகத்துக்கு. அதோட ஆசிரியர் கிட்டத்தட்ட அவரோட பேச்சு எல்லாமே ப்ரோ பாகிஸ்தான் பேச்சாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுப்பார்கள். அதை தவிர்த்து சில கட்சிகள் இருக்கின்றன இங்கே. காங்கிரஸ் சொல்ல, காங்கிரஸ் நேரடியாக காங்கிரஸ் இல்லை, மற்ற கட்சிகள் இருக்கின்ற சில கட்சிகள் வந்து ஓஐசியே சப்போர்ட் பண்ண மாட்டார். இதை கொடுக்கலன்னா போச்சு அப்படின்னு கேட்பாரு. சார் எவனாவது இழுத்து பிடிச்சி கையை கொடுக்க முடியாது சார். கொடுக்கலன்னா போக வேண்டியது, பிடிக்கலன்னா போக வேண்டியது. கோவிட் டைம்ல கொடுக்கலதான் இப்படி அடிச்சுட்டு போனாங்கல்ல. ஆமா, எனக்கு அடிக்க கூட பிடிக்கல. கோவிட் டைம்ல எத்தனை பேர் கை கொடுத்தோம்? சவுத் ஆப்பிரிக்கான்ற ஒரு நாட்டை எத்தனையோ ஆண்டு காலம் கிரிக்கெட் ஆட விடாம பண்ணியிருந்தோம். அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் வந்து தேவையில்லாத சச்சரவு. பாகிஸ்தானோட கை இல்லை, கால் கூட கொடுக்க முடியாது. இதை பேசின இந்த வாய்கள் இந்திய பெண்களுக்கு திலகமிடுவது போல அந்த கிரிக்கெட் வீரர் பண்ணாரு, அதை ஏன் கேட்கலன்னு தான் நான் ஏன் சூரியகுமார் யாதவ், சுவர்குமார் யாதவ்னு சொல்லிட்டு ஒருத்தன் மதம் மாறின ஒரு நபர், அதாவது அணியில் ஆட வேண்டும் என்றால் அவரோட உண்மையான மதம் கிறிஸ்துவம், அதிலிருந்து இஸ்லாமுக்கு மாறிய நபர் முகமது யூசுப். அவரின் முன்னாள் பெயர் யூசுப் யுஹானா. 1999 மெட்ராஸ் டெஸ்ட் இங்க நடந்த சிதம்பரம் ஸ்டேடியம் நடந்த டெஸ்ட்ல அவரோட பேர் எடுத்து பாருங்க, யூசுப் யுஹானான்னு இருக்கும். அதை வந்து ஏன் முகமது யூசுப்னு மாத்திக்கிட்டாரு? அணியில் ஆட வேண்டும் என்றால் மதத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருந்ததால் மதம் மாறிய ஒரு நபர் அவர் இந்திய அணியின் தலைவரை சுவர்குமார் அப்படின்னு சொன்னா அதை எப்படி இந்தியா ஏத்துக்க முடியும்? கழுதையை வந்து உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு நாடு, அது ஒரு நாடு, அதுக்கு ஒரு பேச்சு, அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு கருத்து. அவர்களிடம் கை கொடுக்கவில்லை என்றால் கை குலுக்குவதற்கும் தகுதி இருக்கிறது. பிரதமர் மோடி என்ன ஷாபாஸ் ஷெரீஃபிடம் கை குலுக்கினாரா? போட்டோ இருக்கா? இல்ல, ஏறெடுத்து கூட பார்க்கலையே. அதே பிரதமர் மோடி போனார்ல ஷாங்காய் எஸ்சிஓ மீட்டிங்கு, கையில் ஒரு ட்ரேவும் 4 கப்பும் பக்கத்தில் காலி கிண்ணமும் வச்சிருந்தா, அப்பா கப் எடுத்துட்டு காசு போடு சாமி, கப் எடுத்துட்டு காசு போடு சாமி. அதே மாதிரி தானே ஷாபாஸ் ஷெரீஃப் நின்று இருந்தாரு. சிஜிபிங் மதிச்சாரா? திரு மோடி மதிச்சாரா? திரு புட்டின் மதிச்சாரா? யாருமே மதிக்கல. உன் லெவல் வந்து ஒரு ஹோட்டல் சர்வர் பேரர், அவங்களுக்கு கூட இந்தியாவில் மதிப்பு இருக்கு. நீ அதோட கேவலமான பிறவி, உனக்கு மதிப்பு கொடுக்க கூடாதுன்ட்டே கொடுக்கவில்லை. அப்போ யாரும் வாய்க்கிறாரு? நீங்க கேட்கலையா ஏன் பிரதமர் கை கொடுக்கலன்னு சொல்லிட்டு? சார், கொடுப்பதும் கொடுக்காததும் அவர்கள் இஷ்டம். விளையாட்டையும் அரசியலும் தூரமா வச்சு பாருங்கன்னா இத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஆப்கானிஸ்தான் மீது சோவியத் யூனியன் படையெடுத்தால் மாஸ்கோ ஒலிம்பிக்ஸை ஏன் பாய்காட் செய்ய வேண்டும் அமெரிக்கா? அதற்கு பிற்பாடு 84 லாஸ் ஏஞ்சல் ஒலிம்பிக்ஸை ஏன் இவர்கள் பாய்காட் செய்ய வேண்டும்? யாரு? அமெரிக்கா வந்து பாய்காட் செய்யறதுக்கு பதிலாக சோவியத் யூனியன் ஏன் பாய்காட் செய்ய வேண்டும்? இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் சார். உலக அரசியல்ல விளையாட்டு என்பது ஒரே ஒரு மைதானத்தில் தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் இடம். படத்திலேயோ மற்ற இதுலயோ அதெல்லாம் இசைக்கப்பட மாட்டாது. ஆனால் விளையாட்டில் தேசிய கீதம் இசைக்கப்படும். தேசிய கீதத்துக்கும் விளையாட்டுக்கும் ஒரு பிணைப்பு உள்ளது. ஒலிம்பிக் போட்டிகள் தங்கம் என்ற அணியின் தேசிய கீதம் தான் இசைக்கப்படும். கரெக்டா? அப்பொழுது அந்த நாட்டின் ஒரு திறனையும் பிரதிபலிப்பாகவும் ஒரு விளையாட்டை பார்க்கிறார்கள். கரெக்டா? அந்த நாட்டோட விளையாட்டு வீரர்களின் மொத்த திறனையும் வந்து அந்த விளையாட்டு வீரனில் பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு பேர் விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள் அல்ல, வீரர்கள். இராணுவத்தில் படைகளில் இருப்பவர்களும் துணை இராணுவத்தில் இருப்பவர்களும் அவர்களை தான் வீரர்கள் என்றும். அதுக்கப்புறம் விளையாட்டில் இருப்பவர்களுக்கு பேர் மட்டும்தான் வீரர்கள். ஏனென்றால் அவர்கள் நாட்டுக்காக தங்களைத்தானே வருத்தி கொள்கிறார்கள்.
நாட்டின் மரியாதையையும் அந்த அந்த கௌரவத்தையும் மேம்படுத்துகிறார்கள். அதுக்கென்று ஹீரோக்களை இவர்கள் எல்லாம் இது பண்ண விரும்பல. ஆனா இவங்க லைவ் ஆக்ஷன், செகண்ட் டேக் இல்ல. போல்ட் ஆன அப்புறம் ஏப்பா நான் போல்ட் ஆயிட்டேன் 2வது வாட்டி போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. கோல் அடிச்ச அப்புறம் இல்ல 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 நீ 3 கோல் போடு அப்பதான் நீ ஜெயிச்ச மாதிரி, நான் 1 கோல் போட்டாலும் ஜெயிச்ச மாதிரி அப்படி வராது. ஸோ இந்த இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க ஹோலிஸ்டிக்கா, அதாவது மொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை மனதில் வைத்துக்கொண்டு நாம் பேசும்போது நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு கருத்து, விளையாட்டும் அரசியலும் தனித்தனியாக பார்க்க முடியாது. அதற்கென்று ஒரு பிணைப்பு இருக்கிறது. உலக அரசியல்லையே அதுக்கும் இதுக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. நாட்டுக்குள்ளே தானே விளையாட்டு. இப்ப நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது விளையாட்டை எப்படி பார்க்க முடியும்? நான் ஆடியது தவறு என்று சொல்கிறேனே தவிர்த்து, நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியது தவறு. நான் என்ன சொல்றேன், விளையாட்டையும் அரசியலையும் தனியா பாருங்கன்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். நான் கண்டிப்பா அதனால்தான் நான் சொல்றேன், விளையாடிட்டாங்க ஆனா அவர்கள் எடுத்த ஒரு நிலையானது கை கொடுக்க முடியாது. ட்ரெஸ்ஸிங் ரூமை பூட்டி வைப்போம், பாகிஸ்தானியர்கள் உள்ளே வரக்கூடாது. ஆமா, அது அது வந்து ஒரு தவறான ஒரு நிலை அல்ல. இவங்க என்ன போங்க அடிச்சு ஜெயிச்சாங்களா? இவங்களுக்கு ஸ்பெஷலா பால் கொடுத்தாங்களா? இல்ல பிச்சு கண்டிஷன் தான் மாறிடுச்சா? எதுவும் மாறல. அவர் பாகிஸ்தானியர்களிடம் பேச விரும்பவில்லை, பேசல. என்ன தவறு இருக்கிறது? சரி, பாகிஸ்தான் அணி வந்து ஒரு வாட்டி உலக கோப்பையில எனக்கு தெரிஞ்சு 2021 நடந்த உலக கோப்பை நினைக்கிறேன், 21ல T20 உலக கோப்பையில முதல் வாட்டி ஜெயிக்குது. இதே துபாயில தான் 155 ரன் சேஸ் பண்ணி விக்கெட் நோ லாஸ்க்கு ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே என்ன சொன்னாங்க, இஸ்லாம் ஜெயித்து விட்டது அப்படின்னாங்க. அப்ப இந்திய அணியில் இஸ்லாமிய வீரர்களே இல்லையா? அப்ப இந்தியா தோத்துருச்சா? என்ன சொல்ல வராங்க? அவர் சூரியகுமார் யாதவ் வந்து பேல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இந்த வெற்றியை அர்ப்பணித்துள்ளார். 2வது இந்திய ராணுவத்துக்கு அர்ப்பணித்துள்ளார். ஒரு வாட்டி மோடி வந்து க்ளவ் போடும்போது ஆர்மி கலர் க்ளவ் போட்டாங்கன்ட்டு பாகிஸ்தான் அப்ஜெக்ட் பண்ணாங்க. பல்வேறு தருவாய்களில் இந்தியா வந்து அது பண்ண தவறு இது பண்ண தவறுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையற்ற சர்ச்சை. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பாகிஸ்தானோட விரும்பிகள் பாகிஸ்தான் பிரியாணிக்கும் அவர்கள் மதுவுக்கும் விலை போன நபர்கள் தான் பாகிஸ்தானை சப்போர்ட் செய்வார்கள் தவிர்த்து உண்மையாக இந்திய பிரஜை யாரும் இதற்கு துணை நிற்க மாட்டார். என்னை கேட்டால் விளையாடியதே தவறு. என் தனி ஒருவன் பார்வையில் விளையாடியது தவறு. ஓகே சார், இன்னொரு புறம் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சவுதி அரேபியா மாத்திரம் இல்ல, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், கத்தாரு, திரும்பி எல்லா இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள், எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இஸ்லாமிக் நேட்டோ போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அணியாக ஒன்று வண்ணம் இருக்கிறது. இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க போகிறார்கள், இவர்கள் இஸ்ரேலுக்கு எப்படி எதிர்வினையை ஆற்ற வேண்டும் என்று முயற்சிகள் எடுக்க போகிறார்கள். வருங்காலத்தில் பாகிஸ்தான் அணுகுண்டு இல்லை, பாகிஸ்தான் எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவி புரியும், பாகிஸ்தானுக்கு அப்போ இந்த நாடுகள் எந்த விதத்தில் உதவி புரியும்? ஏனென்றால் நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள், பல்வேறு முறை அரபு நாடுகள் முயற்சித்தும் இஸ்ரேலை தோற்கடிக்க முடியவில்லை. அதற்கு அமெரிக்கா உதவி செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். அப்பொழுது ஏன் நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏன் நீங்க துணை நிற்கிறீர்கள்? நான் கேட்க அது புரியுதா? இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட உதவியோட தான் உங்களை அடிக்கிறான். நீங்க அதே அமெரிக்காவோட வெப்பனை ஏன் நீங்களும் வாங்குறீங்க? வாங்காம இருக்க வேண்டியது தானே? அதுக்கு பெரிய உதாரணம், டர்க்கி பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கான். F-35 பிளேனை வச்சுதான் டர்க்கின்ற கொத்தார் வந்து பேட்ரியாட் சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க. அதை இவங்க வந்து F-35I வச்சிருக்காங்க. இவங்க கொடுத்ததும் அமெரிக்காவோட இதுதான், அவங்க வச்சிருக்கதும் அமெரிக்கா. அப்ப ரெண்டு பக்கமும் அமெரிக்க ஆயுதங்கள் தானே இருக்கு. அப்ப யாரா இஸ்ரேல் அமெரிக்கா விட மாட்டேங்குது, அப்ப நீங்க விட்டுற வேண்டியது தானே அமெரிக்காவை.
நீங்க அமெரிக்காவை வந்து இப்போ அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இது எங்கே போக போகிறது, இவர்கள் செயல்பாடு அமெரிக்கா எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது என்பது காலம்தான் பதில் சொல்லும். இது முதல் முயற்சி, ஒன்று திரள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பயம், அச்சுறுத்தல் வந்துவிட்டது. அந்த அச்சுறுத்தலிருந்து அவர்களே காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஏன் இந்த கத்தார், சவுதி அரேபியா, UAE எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேலுடன் நட்பை நாடிய நாடுகள் தானே. ஈரான் சம்பந்தப்பட்ட நாடுகளான லெபனான், யமன், சிரியா இந்த நாடுகளை அழிப்பதற்கு இஸ்ரேல் உதவியை நாடியவர்கள் தானே. பஷர் கவர்மெண்ட்டை தகர்ப்பதற்கு ஒரு தீவிரவாத அமைப்பை அங்கே தீவிரவாதியை அதிபராக நிறுவுவதற்கு, பஷருக்கு மீது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேலுடன் அன்று இவர்கள் ஒரு நல்லுறவை வைத்திருந்தார்கள் தானே. ஈரானை அடிக்கும் போது இவர்களுக்கு எங்கே போனது? இன்று கொத்தாரை அடித்தவுடன் இவர்கள் லபதிபோ என்று கத்துக்கிறார்கள். ஈரானை அடித்த போது, ஏன் ஈரான் வந்து இஸ்லாமிய நாடு இல்லையா? அங்க எங்கே போனார்கள்? பாகிஸ்தான் எங்கே போச்சு? அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுக்க ரெடி ஆச்சா இல்லையா? பின்ன இது எப்படி இது வந்து நிறைய முரண்கள் கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இது முழுமையாக வடிவம் எப்படி எடுக்க போகுது என்று காலம்தான் பதில் சொல்லும். என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஜெய், நன்றி.